இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 250 கிராம் சின்ன வெங்காயமா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய தக்காளியும் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயமும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ அதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் தேங்காவை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு பெரிய அளவு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஹோட்டல் ஸ்டைலில் வத்தல் குழம்பு காரசாரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா பொருட்களோட அளவையே நீங்களும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இதே ஸ்டைலில் உங்களுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Bye friends.